அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவிற்கு நடிகை த்ரிஷா சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடிகை த்ரிஷா தரப்பில் அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏவி ராஜு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று த்ரிஷா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிய அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு என்பவருக்கு இவர் லீகல் நோட்டீஸ், அதாவது த்ரிஷா தரப்பிலிருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய வழக்கறிஞர் நித்யேஷ் வைபவ் ஆகியோர் இந்த லீகல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது த்ரிஷா குறித்து ஏவி ராஜு பேசிய இந்த வீடியோ பல்வேறு தொலைக்காட்சியினுடைய யூடியூப் தளங்களிலும் அதே போல சமூக வலைதளங்களிலும் பிற யூடியூப் வீடியோக்களிலுமே தொடர்ந்து இது பரவியதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக ஏவி ராஜு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட அந்த 124 மணி நேரத்திற்குள் இவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அந்த மன்னிப்பானது பிரபலமாக இருக்கக்கூடிய செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு ஒளிபரப்பப்பட வேண்டும் என்றும் அதுல லீகல் நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இழப்பீடு கேட்டும் அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக அதில் வழக்கறிஞர்கள் சுட்டி இருக்கிறார்கள். அது தொடர்பாக தொடர்ந்து இந்த விவகாரத்துல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த லீகல் நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏவி ராஜு என்றவர் அதிமுகவில் ஒன்றிய அந்த பகுதியினுடைய ஒன்றிய பொறுப்பிலே அவர் இருந்தார். அவர் கடந்த 17ஆம் தேதி இந்த கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய யூடியூப் தளத்துக்கு கொடுத்திருந்த அந்த பேட்டியில இந்த கூவத்தூர் விவகாரம் தொடர்பாக அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூவத்தூரிலே தங்க வைத்திருந்த பொழுது அதில் நடிகை த்ரிஷாவின் பெயரை குறிப்பிட்டு அவர் அங்க வந்ததாகவும், அதே போல நடிகர் கருணாசும் அதற்கு உடந்தையாக இருந்தால் பல்வேறு சினிமா நடிகைகளை இங்கு அழைத்து வந்தார் என்றெல்லாம் அந்த பேட்டியிலே ஏவி ராஜு என்பவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்திலே இந்த விவகாரம் தொடர்பாக சினிமா துறையை சேர்ந்த பல்வேறு இயக்குநர்கள், நடிகர்கள் என பிரபலமாக இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களும் தொடர்ந்து கண்டனம் எழுப்பியிருந்த நிலையில இதில் சம்பந்தப்பட்ட நடிகை த்ரிஷாவும் கண்டனம் எழுப்பியதோடு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பாக லீகல் நோட்டீஸ் ஏவி ராஜுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.